6 வருடங்களுக்கு முன்பு ஏ மற்றும் பியின் வயதுகளின் விகிதம் 6:5, 4 வருடங்களுக்கு பின்பு அவர்களின் வயதுகளின் விகிதம் 11:10 எனில் பியின் தற்போதைய வயது என்ன கேட்குறாங்க. இந்த சம் பார்க்க தான் பெரிய சம் மாதிரி தெரியுது, பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக அந்த சம்மை சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோவில் இந்த சம்மை எப்படி ஷார்ட்கட் மெத்தடில் சால்வ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இது ஃபுல் ஃபார்முலா மெத்தடோட நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் சொல்றாங்க, ஏ மற்றும் பியின் வயதுகளின் விகிதம், அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி 6:5, 4 ஆண்டுகளுக்கு பின்பு 11:10 எனில் பியின் தற்போதைய வயதுன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. 11ல் 6 போச்சுன்னா 5, அதே மாதிரி 10ல் 5 போச்சுன்னா 5. இந்த டிஃபரன்ஸ் காமனாக வந்துச்சுன்னா இந்த 5. நெக்ஸ்ட் இந்த வருஷம் முன்பு பின்பு சொல்றது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 6 + 4 10. ஸோ இந்த 5க்கு தான் 10. அப்போ 10 5ஆல் கேன்சல் பண்ணால் 1க்கு = 2. ஸோ கொஸ்டின் சொல்றாங்க பியின் தற்போதைய வயதுன்னு கேட்குறாங்க. ஸோ பியுடைய ரேஷியோ 6 வருஷத்துக்கு முன்னாடி 5. ஸோ 1க்கு 2னா 5 × 2 = 10. இது எப்பனா பியுடைய வயசு 6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தற்போதைய வயதுனா 10 + 6 = 16. ஸோ பியுடைய தற்போதைய வயது பார்த்தோம்னா 16. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த வேல்யூ நம்ம இந்த ரேஷியோலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். ரெண்டுல எந்த ரேஷியோலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். இதில் சப்ஸ்டிட் பண்ணோமா இங்கே 10 × 2 = 20. இது எப்படின்னா 4 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ இந்த 20ல் 4 மைனஸ் பண்ணால் 16. தற்போதைய வயது 16. ஸோ இதே கொஸ்டின்ல ஏவோடைய வயது என்ன கேட்பாங்க, ஏ மற்றும் பியின் வயதில் கூடுதல் என்ன கேட்பாங்க, ஏ மற்றும் பியின் வயதில் வித்தியாசம் என்ன கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு சம்ம நல்லா பார்த்துக்கிட்டாவே இந்த மெத்தடில் எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம்.